40 தொகுதி எல்லாம் கூட ஆரம்பத்துல ஒதுக்குனோம். இப்ப வர வர கழுத தேஞ்சு கட்டெரும்பு மாரி ஆயிப்போயி, இப்ப வந்து 10 தொகுதி குடுங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து நிக்கிது. அதனால அப்ப ஒண்ணுத்துல அதுதான் சார் அவங்க செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது கண்ணு. ராகுல் காந்தி வந்து அவரு அருமையா செயல்பாடுகள் பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கு அது போய் சேரல. ஏன்னா, பீகார்ல இருக்கவங்கலாம் எஜுகேட்டட் பீப்பிள்ஸ் அங்க அதிகமா இல்ல. எல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய மக்களு. ஸோ, அந்த மக்கள் வந்து எல்லாரும் வந்து மோ அவங்க மோடிக்கு வந்து ஓட்டு கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த இந்துத்துவங்கிற அந்த கொள்கைய காட்டி, காட்டி மக்கள வந்து மிஸ்மரிசம் பண்ண மாரி பண்ணி ஓட்டுகள வாங்குறாங்க. அதனால அந்த மக்கள் அங்க இருக்காங்க. அதனால பீகார் எலக்ஷனையும், தமிழ்நாடு எலக்ஷனோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. சரியா? தமிழ்நாட்ல வந்து இப்ப ஏற்கனவே வந்து இந்த இது வந்து இப்ப நம்ம தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ணி இல்ல அத முடிச்சதுக்கு தீவிரமா பார்த்து பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்காங்களே. பயப்படல. நம்ம இப்ப ஒத்துழைப்பு குடுத்து நம்ம தான் எல்லா இடங்கள்லயும் நம்ம இப்ப அத ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலயும் திமுக